சாந்தி, சாந்தி. வந்துட்டே பெரியப்பா. சாந்தி, ஒரு மனுஷனுக்கு பணிவிட பண்றது தாய், தாரம், மகள்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 3 பேருமே எனக்கு இல்லாம போயிட்டாங்க. பெரியப்பா, உன்னை என் தம்பி பொண்ணா நினைக்கலம்மா, சொந்த பொண்ணா நினைக்கிறேன். பெரியப்பா, எங்க அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா கூட இவ்வளவு பாசமா வளர்த்திருப்பாங்க என்னமோ சொல்ல முடியாது. சாந்தி, நீ வளர வளர எனக்கு பயமா இருக்கம்மா. ஏன் பெரியப்பா? பொண்ணு வளர்ந்துட்ட புருஷன் வீட்டுக்கு தானமா போகணும். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் பெரியப்பா. எனக்கு வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளை கிடைச்சாதான் நான் கழுத்தையே நீட்டுவேன். இந்தாங்க, மோர் சாப்பிடுங்க. ஏமா, மோருக்கு உப்பு நிறைய போட்டுருக்கியா? உங்களுக்கு பிரஷர் இருக்கு, உப்பே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. என்ன பெரியப்பா, என்ன புது சூசு காலை கடிக்குதோ என்னமோ, கொஞ்சம் பாருமா. இந்த கால பெரியப்பா இப்ப எப்படி இருக்கு பெரியப்பா? எழுந்துருமா, வேலை முடிச்சு போச்சு. அதுதாம்மா மோர் குடிக்கிற வேலை. சாந்தி, நீ எப்பவுமே இந்த மாதிரி உப்ப கம்மியாவே போடு, ரொம்ப ருச்சியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் யூனியன், தொழில் சங்கம் இப்படியே அலையிறியே, உனக்கு எதுக்குப்பா இந்த வம்பெல்லாம்? தராசுல 2 தட்டு மாதிரிமா முதலாளியும் தொழிலாளியும் 2 சரிசமமா இருக்கணும். இல்லனா தராசுல மிஸ்டேக் அர்த்தம். மாமா ஃபேக்டரியில வேலை பாக்குற அவரையே எதிர்த்துக்கணுமா? எங்க அப்பனா இருந்தாலும் நியாயத்துக்காக எதிர்ப்பேன். என்னமா உப்பே இல்ல? உப்பா ஏற்கனவே ரோசா அதிகம், இன்னும் போட்டா அவ்வளவுதான். என்ன பண்ணு இப்படி பொறையிருது? இது வேற. தண்ணி இரு கொண்டு வர. அம்மா தண்ணி இந்தப்பா. அம்மா, சாப்பாட்டுல உப்பும் உரப்பும் பிரமாதம். உப்பா? நீ போனவனை எடுத்து போட்டுட்டேனே. பாவி, மாமாவோட 1000 சண்டை இருந்தாலும் உப்புலியாவது ஒத்துமையா இருக்கிறியே. சாப்பிடும்போது மாமாவை பத்தி பேசாத, அப்ப நான் சாப்பிட மாட்டேன். சரி சரி, நான் பேசலப்பா, நீ சாப்பிடு. இன்றைக்கு மே தினம். தொழிலாளர்களுடைய இந்த திருநாளிலே தமிழர்களின் வீர விளையாட்டாகிய சிலம்பு சண்டையில் வெற்றி பெறும் வீரருக்கு நமது முதலாளி அவர்கள் இந்த வெள்ளி கோப்பையை பரிசாக வழங்குவார்கள். இந்தாப்பா. ஏன் இன்னைக்கு தொழிலாளர் தினம். முதலாளி தொழிலாளின்ற வேற்றுமை இங்க இல்ல. நீங்களும் நாங்களும் சமம் நிரூபிக்கணும். கீழே இறங்கி வந்து கொடுங்க, வாங்கிக்கிறேன். நான் கீழே இறங்கி வரணுமா? முதலாளிங்கெல்லாம் இறங்கி வந்தா தான் தொழிலாளிகளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு இங்கிருந்தே உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சது? வெற்றி உன் கண்ணை மறைக்குது. எனக்கும் இங்க இருந்தே உங்களை பத்தி தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? பணம் உங்க அறிவை மயக்குதுன்னு. ஜீவா, நான் கீழே இறங்கி வர்றேன். கப்ப கொடுக்கறதுக்கு இல்ல, உங்களோட சிலம்பு சண்டையில மோதுறதுக்கு, மோதி உன் பல்ல உடைக்கிறதுக்கு. நான் கிழவன் இல்ல, இந்த ஊரையே சுத்துற வாலிபன். நான் ஊரை சுத்துற வாலிபனியும் பார்த்தவன், உலகம் சுத்துற வாலிபனியும் பார்த்தவன். என்ன ஜெயிச்சிட்டு இந்த கோப்பை எடுத்து சவாலா? சமாளி.
என்னப்பா ஊரை சுத்துற வாலிபனே, ஒரு தலகாணி தரட்டுமா? பெரியப்பா, ஜீவா, என்ன மறைச்சுக்கோ. சாந்தி பாத்திர போறா. ப்ளீஸ். தேங்க்யூ. போல பாவம் இந்த பெரியப்பா, வயசானவரு. அவர்கிட்ட ஏன் சண்டை போடுறீங்க? இந்த காலத்துல வயசு பசங்களை கூட நம்பிடலாம், வயசானவங்களை தான் நம்ப கூடாது. எங்க பெரியப்பானா உங்களுக்கு எப்பவுமே இப்படிதான். நான் வரேன். மணி 10 ஆச்சு. பஸ் புடிச்சு போறதுக்குள்ள நேரம் ஆயிடும். அடிக்கடி அந்த மேனேஜர் முன்னாடி போய் நின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அடியே லலிதா, சீக்கிரம்டி. இருமா, புட்டு தொண்டை அடைக்குது, முழுங்கவே முடியல. மணி 10 ஆச்சு, புட்டு நின்னு முடியல. அந்த புது மேனேஜர் என்ன சொல்லுவானோ? ஆமா, என்னமோ ஆபீஸ் போற மாதிரி. நூன் ஷோ சினிமாவுக்கு போறதுக்கு தியேட்டர் மேனேஜர் தானே பார்க்க போறோம். என்ன சித்தி, சினிமாவுக்கு கிளம்பியாச்சா? வாடிமா சாந்தி, நாங்க என்ன பொழுது பாக்குறதுக்காக சினிமாக்கு போறோம்? ஏதோ 3 மணி நேரம் கவலையை மறக்கலாமேனுதான். ஏண்டிமா, கையில காசுதான் வச்சிருக்கியா? ஓ, இருக்கே. ஆனா தரமாட்டேன். ஏங்கோ தரமாட்ட? அரிசி பருப்புக்குன்னா கேளுங்க, பணம் தரேன். ஆனா இந்த சினிமா டிராமாக்கெல்லாம் பணம் கேட்காதீங்க. உன்னை அதட்டையும் கேட்க முடியாது, அதிகாரமா நீ கேட்க முடியாது. ஏன்னா நீ பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு. பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்புனால யாருக்கும் எந்த விதமான ஆபத்து இல்ல. நீ தொண்டையில இருக்க விஷம் உன்னை துப்பவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அது இருக்கட்டும். ஏங்க, நாங்க 2 பேரும் சினிமாக்கு போகணும், ஏதாவது பணம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போங்க நீங்க. அது என்னங்க தலையில முடி. முடியா? முடிக்குள்ள பணம். அம்மா, இங்கே பணம் வச்சிருக்காரு. வேற எங்க வச்சிருக்கீங்க? இங்கே பணம். இந்த கையில இல்லையே. நான் பாக்குறேன். அம்மா, இங்கே பணம் வச்சிருக்காரு. ஏங்க, எங்க எல்லாமா பணம் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? உங்களை நம்பி எங்கேயும் வைக்க முடியாது போல இருக்கே. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க 2 பேரும் சினிமாக்கு போறோம். சமையல் எல்லாம் ஒழுங்கா பண்ணி வைங்க. உத்தரவுங்க. வாடி போலாம். அப்ப நாங்க வரோம். போங்க. டாடா, பை பை. இவங்களை நம்பி நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? பேசாம சன்னியாசியா போயிடலான்னு பாக்குறேன். சித்தப்பா, அவங்க மேல எந்த தப்பு இல்ல. நீங்க சரியில்லை. ஊர் புறாவும் கடன் வாங்குறீங்க. பொட்டி கடங்கிறங்கிட்ட 15 ரூபாய் கடன் வாங்கிட்டு அவன் ஒரே சத்தம் போட்டு போறான். அப்புறம் என்னாச்சு? பெரியப்பா கொடுத்துட்டாரு. ஐயோ ஐயோ. ஏன், என்னாச்சு? இந்த 15 ரூபாயை திருப்பி கொடுக்கறதா தெரிஞ்சிருந்தா நான் 1500 ரூபாய் கடை வாங்கியிருப்பேனே. சித்தப்பா, உங்களை திருத்தவே முடியாது. எனக்கா கடை வாங்குறேன்? இந்த 2 பொம்பளைகளுக்கா கடை வாங்குறேன். 2 பொம்பளைகளை நம்பினவன் எவன் உருப்பிட்டு இருக்கான்? சரி சரி, பெரியப்பா அர்ஜென்ட்டா கூப்பிடுறாரு, வந்து சேருங்க. எதுக்கு கூப்பிட்டு இருக்காரு? கொடுத்த 15 ரூபாயை திருப்பி கேட்கறதுக்கா? எப்ப எது நடக்கும்னு சொல்லவே முடியல இந்த வீட்டுல. 500 ரூபாய் இல்லாம ஜூலி வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டா என்ன பண்ணுவேன்? ஆண்டவா, ஒரு வழி காட்டுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஆண்டவா, நல்ல வழி காட்டிட்டேன். இந்தாட்ட 500 ரூபாய் கொடுத்து எந்த மடையும் வாங்குவான்? மாப்ள மாப்ள, இது நம்ம ஆளு. உங்களை தேடிதான் நான் வடுகப்பட்டில இருந்து வர்றேன். என்ன விஷயம்? இந்த வாட்டி வெயில் ரொம்ப ஜாஸ்தி மாப்ள. ஏதோ சொல்லவா வடுகப்பட்டியில இருந்து கிளம்பி வந்த? விளையாடாதீங்க மாப்ள, பெரிய மனசு பண்ணி என் பொண்ணை எப்படியாவது ஏத்துங்க மாப்ள. இத பாரியா, எங்க சித்தி சொன்ன மாதிரி நீ 20000 ரூபாய் பணத்தோட வந்தா உன் பொண்ணை நான் ஏத்துக்க முடியும். ஆடு மாடு மேய்க்கிற உனக்கு 20000 ரூபாய் கேக்குற? யோ, யார பாத்தி ஆடு மேய்க்கிறேங்கிற? இது என்ன சாதாரண ஆடா? வெள்ளாடு. சி, இங்கிலீஷ் பேசுற ஆடியா? இங்கிலீஷ் பேசுற ஆடா? ஏயா, காதா குத்துற ஆடு எப்படியா இங்கிலீஷ் பேசும்? நம்ப மாட்டியா? ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், எப்படி பதில் சொல்லுது பாரு. கண்ணா, ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் எது சொல்லு? நான் இதை நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? சரி, கேள்வியை மாத்தி கேக்குறேன். கண்ணா, ஜூனுக்கு முந்தின மாசம் எது சொல்லு? பத்தியா, மேங்குது. ஐயோ ஐயோ, ஆடு இங்கிலீஷ் பேசுது. ஆமா, இது எந்த ஸ்கூல்ல படிச்சது? சர்ச்பாக் கான்வென்ட்ல படிச்சது. மாப்ள, இந்த ஆட்டை எங்க வாங்குனீங்க? சிங்கப்பூர்ல வாங்கினேன். கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி கொண்டாந்துருக்கிறேன். இதோட விலை எவ்வளவு? அதெல்லாம் உனக்கு ஏன்? உங்ககிட்ட எவ்வளவு துட்டு இருக்குது? என்கிட்ட 5000 ரூபாய் இருக்கு. அது உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இந்த ஆட்டோட விலை எவ்வளவு? 5000 ரூபாய். 5000 ரூபாய் தானா? அத நான் கொடுத்தேன், எனக்கு தந்துருவியா? உனக்கு எதுக்கு ஆடு?
இந்த அதிசய ஆட்டை கொண்டு போய் ஊர்ல வித்த காமிச்சு 20,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவேன். 20,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி உன் சித்தி கையில கொடுத்து என் பொண்ணை வாழ வைப்பேன். பரவாயில்லையே, பயங்கர 5 திட்டமா இருக்கு. மாப்பிள என்ன பணம்? ஆட்டை கொடுங்க. ஊருக்கு போறதுக்கு பஸ் சார்ஜ் வச்சிருக்கீங்களா? பஸ் சார்ஜ் எல்லாம் வச்சிருக்கேன் மாப்பிள. ஊருக்கு போய் பணத்தோட என் பொண்ணை அனுப்புறேன். அவளை கண்கலங்காம காப்பாத்துங்க மாப்பிள. நீங்க கவலையே படாதீங்க. ஆமா, உங்க பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? பாத்தீங்களா, மேகலாங்குது. மேகலாங்கிறது என் பொண்டாட்டி பேரு. உன்னை குஷிப்படுத்துதியா? சீக்கிரம் கூப்பிட்டு போ. டாடா, பை பை. எனக்கு இப்படி ஒரு கேவலமான மாமனார். ஜூலி, இல்லையா? யார் யானே? உங்க முதலாளியோட தம்பி. அப்படின்னா எனக்கு அவர் அண்ணன். பொய் சொல்லாத. நீ அவர் தம்பி தானா? உண்மையான தம்பி, உடன்பிறப்பு நான் தான். நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை உள்ள விட போறதில்ல. போயா வெளிய. உள்ள போவேன். வெளிய போ. உள்ள போவேன். வெளிய போ. உள்ள. வெளிய. உள்ள. வெளிய. உள்ள. வெளிய. ஏய்யா, நான் என்ன மங்காத்த சீட்டு ஆட வந்தேன்? உள்ள விட போறியா இல்லையா? சித்தப்பா ஆ, எப்ப வந்தீங்க? உள்ள வாங்க. ஆ, நம்ம செல்வாக்க தெரிஞ்சுக்கிட்டியா? ஊர் பூரா கடனை வாங்கி வைங்க. என்ன பண்றது, குடும்பத்துல தாங்க முடியல. ஆமா, அண்ணன் சாந்தமா இருக்காரா, கோவமா இருக்காரா? கோவமா தான் இருக்காரு. கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க. கவலையே படாத, கால்ல பட்டுன்னு விழுந்துடுறேன். அண்ணா அண்ணா எழுந்துடுறேன். ஏண்டா, பொட்டி கடையில எல்லாமா பீடிக்கு கடன் வச்சிருக்கிற? பீடிக்கு வாங்கல, பொடிக்கு வாங்கினேன். ஏண்டா, நம்ம அப்பா உனக்கு எதுக்குடா கோடீஸ்வரன் பேரு வச்சாரு? கோடி கோடியா சம்பாதிக்கணுங்கிற காத்தானே. தாடி வச்சவங்க எல்லாம் தந்தை பெரியார் ஆயிர முடியுமா? உதாரணத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. டேய், உள்ள சொத்தெல்லாம் வித்து தின்னுட்டு இப்படி கடன்காரனா வந்து நிக்கிறியே. நான் எங்கன்னா சொத்தை வித்தேன்? நான் வாங்கின கடனுக்காக அவன் சொத்தை எடுத்துக்கிட்டானுங்க. நீ ஒழுங்கா இருந்தா ஏன்டா இப்படி நடக்குது? நான் ஒழுங்கா தான் இருக்கேன். எனக்கு வாச்ச சம்சாரம் தான் சரியில்லை. ஆம்பளை சரியில்லைன்னா அது அவனை மட்டும்தான் பாதிக்கும். பொம்பளை சரியில்லைன்னா அது குடும்பத்தையே அழிச்சிடும். உன் பொண்டாட்டியை திருத்த வேண்டியது உன்னுடைய வேலை. அவளை திருத்துறது எரும மாட்டை சிகப்பாக்குறது மாதிரி. அது கடந்துட்டு போகுது. அண்ணா, எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவை. எதுக்குடா? கடன்காரங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கலைன்னா என்ன முச்சந்தில நிறுத்தி வச்சு மொட்டை அடிச்சிருவேன்னு சொல்றானுங்க. என் முடி உங்க கையில தான் இருக்கு. டேய், குடும்ப செலவுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்கறேன் இல்ல, அதுக்கு மேல ஒரு பைசா கூட எதிர்பார்க்காத. சரிப்பா, டிஃபன் ரெடியா இருக்கு. சரிப்பா, சித்தப்பாவும் சாப்பிட்டு போகட்டுமே. வந்து தொலை. வாங்க சித்தப்பா, தோசை சுட்டு வச்சிருக்கேன். பெரிய தோசை. பெரிய தோசை தான். தோசையை சொல்லல, பெரிய இவரு 500 ரூபாய் கொடுக்க முடியல. எனக்கு டிஃபன் வேணா, ஒண்ணு வேணாம் என்ன சித்தப்பா அப்படின்னு சொன்னா, வா உட்கார்ந்து சாப்பிடலாம். சாந்தி வருந்தி வருந்தி கூப்பிட்டாலேன்னு வந்து உட்கார்றேன். உங்களுக்கு இருக்க 3 எனக்கு இருக்கு. என்னடா? ரோசம், மானம், வெக்கம். சரி, அதெல்லாம் விட்டுட்டு சாப்பிடு. என்ன இவ்வளவு சூடா இருக்கு? சித்தப்பா, இதுல இருந்து 2 தோசை சாப்பிடுங்க, உங்களுக்கு சந்தோஷம் வரும். தோசை சாப்பிட்டா சந்தோஷம் வராது, ஏப்பம் தான் வரும். எடுத்து பாருங்களேன். ஏன்டா அப்படி கத்துற? நடுவுல இருக்க தோசை சுடுது. சரி, பிச்சு சாப்பிடு. பிச்சா செல்லாதே. செல்லாதா? என்னடா சொல்ற? இல்ல, சூடா சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள செல்லாதே அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி, எப்படியோ சாப்பிட்டு தொலை. சித்தப்பா, இப்ப திருப்தி தானே? ரொம்ப திருப்தி. திருப்தி. வயிறு வலிக்குது. இத வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுறேனே. மேனேஜர் சார், எங்கப்பா தொழிலாளிங்கள்லாம்? 3 மாசம் போனஸ் கொடுத்தா தான் வேலைக்கு வருவேன்னு தொழிலாளிங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க சார். போனஸா? ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜீவா தான். உங்க தங்கச்சி பையனு வேலை கொடுத்தீங்க, அதை அவன் காப்பாத்திக்க தெரியல. தங்கச்சி பையன் தெரியாம தான் என் வேலை கொடுத்தேன். தெரிஞ்சிட்ட ஒருபாடு அவனை பழி வாங்குறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. அத அவன் புரிஞ்சுக்கல. ஜீவா, என்னப்பா இதெல்லாம்? வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பசிச்சவன் விடமாட்டான். அதனாலதான் இந்த போராட்டம். ஓஹோ, மேதனம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு சொன்னீங்க. இப்போ ஒரு மேதனம் முடிஞ்சு அடுத்த மேதனம் வரப்போகுது. ஆனா உங்களுக்கு இறக்கம் தான் வரல. போனஸ் கொடுத்தா
இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? ஆமா ஆமா. சோ, இத பாருங்கப்பா, 3 மாசம் போனஸ் கொடுக்க நான் தயாரா இல்ல. முதலாளி 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 முதலாளி, அவசரப்படாதீங்கப்பா. 6 மாச போனஸ் உங்களுக்கு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணி இருக்கிறேன். முதலாளி 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 முதலாளி, வாழ்க ஒழியங்கிற கோஷம் கேட்டு புளிச்சு போச்சுப்பா. நீங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதனால இனிமே நம்ம கம்பெனியில யூனியனே தேவையில்லை. ஏன்னா லாபம் வந்தா எல்லாரும் பிரிச்சு எடுத்துப்போம், நஷ்டம் வந்தா நான் ஏத்துக்கிறேன். சரிதானே? தலைவன் சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு இடைத்தரகன் தேவையில்லை. நீங்க சொல்றதாங்க சரி. நாங்க கேக்குறத விட அதிகமா போனஸ் தரீங்க. யூனியனும் தேவையில்லை, தலைவரும் தேவையில்லை. அப்ப வேலைக்கு போங்க. முதலாளி 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 முதலாளி. என்னடா தலைவரே, இப்போ அது தோல்வி ஒத்துக்கிறியா? தோத்து போனது நான் இல்ல, நீங்க தான். என்னடா சொல்ற? எனக்கு தேவை தொழிலாளிங்க சந்தோஷம். அதை நீங்க 2 மடங்கா கொடுத்துட்டீங்க. வெற்றி எனக்கு மாலையா சூடல, மலையா பொழிஞ்சிட்டீங்க. ஜீவா, கோபப்படாதீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி. என்ன பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? இனிமே நீங்க முதலாளியும் கிடையாது, நான் உங்க தொழிலாளியும் கிடையாது. வரேன். இனிமேலாவது இருக்கிற தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்காம இருங்க. குட் பை. ஏங்க இவ்வளவு ரோஷமா பெரியப்பாவோட சண்டை போட்டு வேலையை விட்டுட்டீங்களே, இப்ப என்னங்க பண்ண போறீங்க? மூட்டை தூக்குவேன், வண்டி இழுப்பேன். உடம்புல தெம்பு இருக்கு, மனசுல தைரியம் இருக்கு. உடம்பு வளைஞ்சு மூட்டை தூக்குவீங்க, ஆனா தலையை குனிஞ்சு பெரியப்பா கிட்ட வேலை மட்டும் பார்க்க மாட்டீங்க, அப்படித்தானே? மூட்டை தூக்குறது உண்மையான உழைப்பு. உங்க பெரியப்பா கிட்ட வேலை பார்த்தா அது கேடு கட்ட பொழப்பு. உழைப்புக்கும் பழைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, நீ இடத்த காலி பண்ணு. ஏன் ரொம்ப வேலையா? அம்மா தேடுவாங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு நேரம் ஆச்சு. அத்தா அரிசி வாங்க இப்பதான் கடைக்கு போயிருக்காங்க. நான் விட பரிமாற்றுமா? நீயா? ஆமா, கேரியர் இல்லாம, கரண்ட் இல்லாம, பிளேட் இல்லாம நானே பரிமாற போறேன். எப்படி? இப்படி இது சோறு சோறு நிச்சா, இது பருப்பு பருப்பு நிச்சா, இது ரசம் ரசம் நிச்சா, இது நெய் நெய் நிச்சா, இது மோரு மோரு நிச்சா. எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு நண்டூருது நரியூருது நண்டூருது நரி. இது என்ன பழைய காலத்து விளையாட்டா இருக்கு? இதே புதுசா விளையாடலாம். எப்படி? இப்படி. என்னங்க? இது சோறு சோறுச்சான், இது பருப்பு பருப்புச்சான், இது நெய் நெய்ச்சான், சரி. இது ரசம் ரசம்ச்சான், இது மோர் மோருச்சான். எல்லாத்தையும் வச்சு கடைஞ்சு சரி சாப்பிட்டாச்சு. நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது ஜீவா கை ஊருதே. நீங்க ரொம்ப மோசம். இனிமே உங்களை பார்க்க மாட்டேன், உங்களோட பேச மாட்டேன், போங்க. நீ பார்க்காம போறி இது நியாயமா? உன் பாட்டாத்தான் பாடுறேன் நெடு நேரமா. மாசம் தேதிதான் பார்க்க வேணுமா நீ பேச? மாலை நேரத்து ஈர காத்துல நான் கூச. நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா? உன் பாட்டாத்தான் பாடுறேன் பல வாரமா. பார்த்து பேசினா வீத்து ஊத்துதே என் தேகம். பாலசூரியம் போல காயுதே உன் தேகம். நீ பார்க்காம போறி இது நியாயமா? நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா? தலையில சூடு நான் ஏறுது பாரு. உணர்ச்சியை நீதான் உசுப்பு
மூடுவதென்ன உள்ள கதவுகளை மெல்ல திறக்கிறீ வெள்ளம் வருகையிலே மழையை அடக்கிறியே நாலு பேர்கள் பார்க்கும் போது மானம் போகுமே நீ பார்க்காம போறி இது நியாயமா உன் பாட்டாத்தான் பாடுறேன் நெடுநேரமா பார்த்து பேசி நான் பேச்சு ஊத்துதேன் தேகம் பாலசூரியம் போல காயுதே தேகம் நீ பார்க்காம போறி இது நியாயமா நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா பந்த காய்களை போட்டு பன்னீர் பூக்களை சூட்டு உதட்டுல தேனு கொடுக்கிறேன் நானு ஒத்தி போடுவதேம்மா ஒட்டி பேசிடவாம்மா பசிக்கிற நேரம் படைச்சிட வேணும் ஆக்கப்போத்திருந்தும் மாற பொறுக்கலையே இன்னும் காத்திருக்க என்னால் ஆகலையே நீரை ஆற்று வெள்ளம் கொண்டு போகுமோ நாம் பார்க்காம போவனா ஒரு ஓரமா உன் பாட்டாதான் பாடுறேன் ஒரு வாரமா மாசம் தேதிதான் பார்க்க வேணுமா நீ பேச மாலை நேரத்து ஈர காத்துல நான் கூச நீ பார்க்காம போறி இது நியாயமா நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா தொடாதே, எங்க மாமாக்காரு பார்த்தாருன்னா திட்டுவாரு. ஆமா நீ யாரு? கோடீஸ்வரனுக்கு நான் 2வது சம்சாரம். அவன் கெட்ட கெட்டுக்கு 2 சம்சாரம். உன் பேர் என்ன ஊர் என்ன பங்கனப்பள்ளி பங்காளி பாப்பா. நான் மாம்பழ கடை வச்சிருந்தேன் பங்கனப்பள்ளியில. ஒரு சமயம் கோடீஸ்வரனு மாம்பழம் வாங்குறதுக்காக என் கடைக்கு வந்தாரு. மாம்பழம் வாங்குறதுக்கு பதிலா என்ன வாங்கிட்டு வந்துட்டாரு. ஜக்கு இல்ல ஜக்கு. ஏய் நீ யாரு? நான் ஜக்குவோட மாமனாரு. எங்க அவன் ஜக்கு? रूप तेरा मस्त है ना, प्यार मेरा दीवाना. யாரியா நீங்க? நான் ஜக்குவோட மாமனாரு. இங்க எதுக்கு வந்துக்கிற கயவா? அந்த ஜக்கு பைய ஒரு சாதாரண வெள்ளாட்ட இங்கிலீஷ் பேசுற ஆடுன்னு சொல்லி என் தலையில கட்டிட்டான். இன்னைக்கு அவனை 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். ஆமா இவ்வளவு கேக்குறிய நீ யாரு? நான் கோடீஸ்வரனோட 3வது சம்சாரம். 3வதா? நீ ஏன் பாத்தற? அந்த ஆளுக்கு வசதி இருக்கு, கட்டிக்கிறாரு. ஏய் ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல வந்து கரெக்டா பண்றீங்களா? வெளிய போங்க. நீங்க போகலன்னா நாங்க போலீஸ்க்கு போன் பண்ணி எங்களை கற்பழிச்சிட்டு தான் சொல்லுவோம். 5 லட்சம் ரூபாய் மானநஷ்ட வழக்கு கேட்போம். நமக்கு அவ்வளவு கொடுப்பாங்களா? சும்மா கேட்டு வைக்கிறதானே. கடைசியில 2000 ரூபாய் கிடைச்சாலும் ஓகே. ஐயோ இது போலீஸ் கேஸ் ஆயிடும் போல இருக்க. வாங்க இன்னொரு நாளைக்கு வந்து கடனை வசூல் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா எனக்கு போலீஸ்னா பயம். நட போங்க போங்க. சீக்கிரம் இந்த ரெட்டச்சடக்காரிய செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். ஆளு சந்தன கட்ட மாதிரி இருக்கா, கடத்திட வேண்டியதுதான். இந்த ஒத்த ஜட பயங்கரமான நாட்டு கட்டியா இருக்கா. ஒரே அமுக்க அமுக்கிடுவோம். ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, உட்காருங்க. பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப நேரம் நிக்க கூடாது. நீங்க தான் ஒரிஜினல் பொம்பளை, நீங்க உட்காருங்க. என்ன சிரிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். வத்தி பொட்டி வச்சிருக்கீங்களா? வத்தி பொட்டியா? ஏன் காப்பி போட போறீங்களா? தம் அடிக்கணும். அப்படியா? உங்ககிட்ட இன்னொரு சிகரெட் இருக்கா? யாருக்கு? எனக்கு. நம்மளை விட மோசமான பாத்தியா இருக்கும் போல இருக்கு. இந்தாங்க. சில்றவில் சார். நல்லா எடுக்கிறீங்களே. ரொம்ப வருஷமா சிகரெட் எடுக்கிறீங்க. நான் கத்துக்கிட்டேன். மோசமான அப்பேன். அங்க என்ன தாத்தா?
ஐயோ என் சம்சாரம் குரல். ஐயோ எங்க சித்தி வந்துட்டாங்க. சித்தியா? நீ யாரு? நான் தான் ஜக்கு. நான் தான் கோடீஸ்வரன். அம்மா மகளே, அப்பா. மகளே, வாங்க ஓடிடுவோம். ஐயோ என்ன சொந்த குரலே கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தா தொலைச்சிருவாளே. வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்கிறா, பொம்பளை வேஷம் போட்டா ஊரை ஏமாத்துறேன். சீ, உனக்கு வெக்கமா இல்ல? நான் மட்டும் பொம்பளை வேஷம் போடல, என் பையனும் பொம்பளை வேஷம் போட்டான். நல்லா இருந்தான், கவர்ச்சியா. பாவி என்ன காட்டி கொடுத்துட்டியே, நீ எனக்கு அப்பனே கிடையாது. பின்ன என்ன சித்தப்பனா? எட்டப்பன். வாய மூடுற. ஒருத்தர் வாய மூடுறதுனால ஊர் வாய மூணது ஆகாதரா. சக்கரவர்த்தி பெரிய கோடீஸ்வரன். அவனுக்கு எத்தனை மில் இருக்கு? 5, எஸ்டேட் 6, பங்களா 7, தியேட்டர் 8, கார் 9, கம்பெனி 10. பெரியப்பா இதுக்கு மேல எதுவும் சொல்லிடாதீங்க, எனக்கு 10க்கு மேல என்ன வராது. இத்தனை இருந்தும் தம்பியினுடைய குடும்பம் 5க்கும் 10க்கும் ஊர்ல கை நீட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? 20, 25 கொடுக்க மாட்டேங்கிறாங்க தான் அர்த்தம். வாய மூடுற. இதனால யாருக்குடா அவமானம்? சக்கு சக்கு இல்ல எங்கடா இருக்க? ஏயா என்னையா மரியாதை பேசுற? உனக்கு என்னடா மரியாதை? என்ன ஏமாத்தி இந்த ஆட்டை ஏன் தலையில கட்டி நல்ல வேளை என் பையன் ஆட்ட வித்தான். யானையை வித்திருந்தா அதை தூக்கிட்டு அலைய முடியுமா? என் பையன் நானே இஷ்டேன். உங்களை நம்பித்தானே சம்பந்தி இந்த கபோதி பயலுக்கு என் பொண்ணை கொடுத்தேன். இவன் அவளை வாழ வட்டி ஆக்கிட்டாங்க. கவலைப்படாதே, இன்னும் ஒரு வாரத்துல இதுக்கு ஒரு வழி பண்றேன். உங்க மூஞ்ச பார்த்தானே நான் பொண்ணு கொடுத்தேன். பின்ன முதுக பார்த்தா பொண்ணு கொடுப்பாங்க. பாத்தீங்களா உங்க எதுக்காக எப்படி பேசுறாங்கன்னு? இன்னும் ஒரு வாரம் அவகாசம் தர்றேன், அதுக்குள்ள என் பொண்ணுக்கு வாழ்க்கை தரணும். அப்படி இல்ல இந்த ஆட்டை 5000 ரூபாய்க்கு வித்து தரணும். ஆமா நான் வர்றேன். இவன் பொண்ணை வாழ வைக்க வந்தானா இல்ல ஆட்ட வைக்க வந்தானா? நான்சென்ஸ். உன்னதான் சொல்றாரு. ஏண்டா டேய் வா, அந்த ஆட்டை எப்படி 5000 ரூபாய்க்கு வித்த? ரொம்ப சுலபம். எப்படிடா? நீ சாயங்காலம் 5000 ரூபாய் பணத்தோட மைதானத்துக்கிட்ட வா, இங்கிலீஷ் பேசுற ஆடு உனக்கும் தரேன். நம்ம கையில 1000 ரூபாய் கொடுத்தா தெலுங்கு பேசுற மாடே இருக்கு. வேணுமா? வேணாம், நான் உங்க அப்பன். ஓ என்ன கோடீஸ்வரன், என்ன இந்த தெருக்கோடியில் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? கடன் வாங்குறதுக்கா டெல்லிக்கு போனேன். கிடைச்சதா? அவரு கடன் வாங்குறதுக்கா அமெரிக்கா போயிட்டாரு. கிழிஞ்சது. என்ன பாதி பக்கத்து மீச கிழிஞ்சிருக்கு? அது ஒரு பெரிய கதை. என்ன? என் பொண்டாட்டி தான் கர்ப்பமாயிருவேன்னு எங்கிட்ட பந்தயம் போட்டா, நீ கர்ப்பமே ஆக மாட்டேன்னு நான் பந்தயம் போட்டேன். கடைசியில அவ கர்ப்பம் ஆயிட்டா. பந்தயப்படி நான் ஒரு பக்கத்து மீசி எடுத்துட்டேன். என்னையா பந்தயப்படி பல்பொடின்னு எதுல பந்தயம் கட்டுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லையா? ஆமா, நீ எங்க இப்படி? என் சம்சாரம் தொல்லை தாங்கல, நான் சாமியாரா போலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். சாமியாரா போறேன்னு சொல்லுவானுங்க, ஆனா எவனுமே சாமியாரா போனதே இல்ல. நான் சாமியாரா போயிட்டா என்ன பந்தயம்? நீயே சொல்லு. நீ மட்டும் சாமியாரா போயிட்டேன்னு வச்சுக்க, நான் மீசி எடுத்துக்கிறேன். மீசியாது மீதான் இருக்கு, செய்ய காணா. அப்படின்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். பந்தயம் மொட்டை பந்தயம் மொட்டை மொட்டை பந்தயம். என்னையா மாறி போச்சு? சம்சாரத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சது மாதிரி இருக்கும், இவங்கிட்ட பந்தயத்துல ஜெயிச்சது மாதிரி இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்க. இது பழசு. ஒரே கல்லில் 2 மாங்க, ஒரு பிஞ்சு. இது புதுசு. ரொம்ப சுத்தமான வேலையா இருக்கு. எந்த ஊரு? பழனியா, திருப்பதியா, திருத்தணியா? ரோட்ல ரோட்லயா? இந்த மொட்டைக்கு யாரு காரணம் தெரியுமா? ஒப்பா. எங்க அப்பாவா? அவரா? அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரே. அதான் ஆளை வச்சு வச்சிருக்காரு. அட விளையாடாதீங்கப்பா. உங்க அப்பா ஊரை விட்டு போகும்போது இந்த கடுதாசியை கொடுத்துட்டு போறாரு. இதாங்க. ஏன் ஸ்டாம்ப் வாங்க துட்டு இல்லையா அவர்கிட்ட? அன்புள்ள குடும்பத்தாருக்கு நமது இந்திய நாட்டு பிரதமர் ஜனாதிபதி தவிர எல்லார்கிட்டயும் நான் கடன் வாங்கிட்டேன். அவங்க கிட்டயும் கேட்டிருப்பேன், ஆனா அவங்கள பார்க்க முடியல. ஏன்னா அவங்க வெளிநாடு போயிருக்காங்க. இத புரிஞ்சுக்காத கடன்காரங்க என்ன துரத்தி அடிக்கிறாங்க. கடன்காரங்க தொல்லை ஒரு புறம், பந்தயத்துல ஜெயித்தது மறுபுறம். பந்தய விவரம் மொட்டையிடம் கேட்டுக்கொள்ளவும். அது என்ன விவரம்னா? வாய முடியா. இதற்கு மேல் அழுது கொண்டே படிக்கவும். மேல படிடா. காமாட்சி, இந்த துயரத்தின் காரணமாக நான் தற்கொலை பண்ணிக்குவேன். எங்க நான் செத்துட்டா நீயும் உடங்கட்டி ஏறி அங்கேயும் வந்து என் உயிரெழுப்பியோங்கிற பயத்துலதான் நான் சன்னியாசிய போறேன். அடியே காமாட்சி. அடே எழுதிருக்காரு. மேல படிடா. அடியே காமாட்சி, அதையே ஏன்டா படிக்கிற? அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா நீ புருஷனாவும் நான் பொண்டாட்டியாவும் குடும்பம் நடத்தணும். உன்னை நான் கொடுமைப்படுத்தணும். அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடி. இப்படிக்கு இந்த ஜென்மத்தில் உன் புருஷனாகிய கோடீஸ்வரனும், அடுத்த ஜென்மத்தில் உன் மனைவியாகிய கோடீஸ்வரியும். நல்ல வேலை பந்தயம் மட்டும் ஊரை விட்டே போயிட்டான். அப்பா ஐயா, அத்தா எங்கீங்க போயிட்டீங்க? ஐயோ, பக்கத்துல இருந்தவர் படம் ஆயிட்டாரு, நான் ஜடம் ஆயிட்டானே. என்ன செய்வேன்? அம்மா, அப்பா ஒரேடியா போயிட்டாரா? அம்மா, அத்தா. தம்பி, உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? அதுக்குள்ள சிவம் போயிட்டாரா? யோ, உடனே சங்கு ஊதுருவீங்களே. அப்பா இன்னும் சாகலையா? சரி, நம்ம பணத்துக்கு என்ன வழி? வீடு இருக்குது இல்ல, வீட்டு மேல ஏறி ஏலம் விட்டு நம்ம பணத்தை எடுத்துக்க வேண்டியதுதான்.
வீட்டு மேல ஏறுவியா? ஓடு உடைஞ்சு உள்ள விழுந்துருவியா? ஐயா வயசு பொண்ண வச்சுட்டுனா எங்கயா நிப்ப? இந்த பயம் புருஷன் இருக்கும்போதே இருந்திருக்கணுமா? நாங்க அவரை பொம்பளை நினைச்சு ஏமாந்தோம்ல. நீங்களாவது அவரை பொம்பளை நினைச்சு ஏமாந்தீங்க, நாம்பளே நினைச்சு ஏமாந்துட்டனே. சித்தி, தங்கச்சி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாத. அடே, இப்ப என்னடா பண்றது? இனிமேதான் நம்ம ஓஹோன்னு வரப்போறோம். அண்ணே, என்னன்னே சொல்ற? நம்ம நல்ல நேரம் அப்பா ஒழிஞ்சிட்டாரு. இனிமே போய் நாம நிக்க வேண்டிய இடத்துல நிப்போம், ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஜெயிப்போம்.